السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف اللهم اغفر ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي صدق الله العظيم. صدق رسول الله صلى الله عليه وسلم والتسليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரினும் மேலான கண்ணின் மணியான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்துக்கு முறித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமான முஹர்ரமுல் ஹராம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முதல் மாதத்தினுடைய கடைசி ஜுமாவில் நாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழியக்கூடிய பாக்கியத்தினையும், வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஷரியத்தின்படி வாழ்பவர்களாகும், கீழ்ப்படிந்தவர்களாகும், எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அது அத்தனையும் விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள், நிலநடுக்கங்கள், பேரிடர்களுடைய அத்துணை பலா முசீபாத்துகளை விட்டும் நல்லதொரு பாதுகாப்பும், வாழும் காலமெல்லாம் அனைத்து படைப்பினுடைய தீங்குகள் விட்டும் நல்ல பாதுகாப்பும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கயிறு பரக்காத்துகள் எல்லாம் கேட்டார்களோ, ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளுடைய பாக்கியத்தினையும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, மனிதர்களுக்கும் விலங்கினங்கள், பறவை இனங்கள், அத்துணை படைப்பினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நிறைய தேவைகள் ஏற்படுகிறது. பசி, தாகம், உணர்வுகள், இப்படி அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்துக்கள் மூலமாக அவையெல்லாம் தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறது. புழு பூச்சியாக இருக்கட்டும், பறவை இனங்களாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், மன நிம்மதியையும் ராகத்தையும் பாதுகாப்பாக தனக்கு ஒரு இருப்பிடத்தை, வசிக்கும் இடத்தை வீடுகளை போன்று அமைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்வது அது மனித இனத்தினுடைய தேவையும் கூட, விலங்கினங்கள், ஜீவராசிகளுடைய தேவையும் கூட. வீடு, ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு தாய் தந்தை, பிள்ளைகள் தங்குவதற்கு பாதுகாப்பிற்கும் மன நிம்மதிக்கும் பரக்கத்திற்கும் அத்துணைக்குமான சிறந்த ஒரு இருப்பிடம் எல்லோருக்கும் தேவை.
வீடு என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாமத். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் நாம் பார்த்தால் அல்லாஹ் தேனீக்களை குறித்து சொல்லுகிறான். தேனியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்கு நாம் உள்ளுணர்வை போட்டோம், வஹி அறிவித்தோம். அது இத்தஹது பைத்தன் ஜிபால பைத்தன், அது தங்களுடைய மலைகளில் வீடு போட்டு அமைத்து கொண்டு அதற்குள்ளாக வசித்துக் கொள்ளுகிறது. ஈ பூச்சி தேனி குர்ஆன்ல நிறைய உதாரணங்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். அது தன்னுடைய மன அமைதிக்காக, ராகத்துக்காக, தான் வாழ்வதற்காக இருப்பிடத்தை மலையில் ஜிபால் அதிலே ஆக்கிக் கொள்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் 19ஆம் ஜுஸுவிலே எறும்பை குறித்து அல்லாஹ் சொல்லுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் வருகிறார்கள். யா ஐயோன் நம்லத்து, ஓ எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினகும், நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் பந்துக்குள் போய் அடங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எறும்பை குறித்து சொல்லி காண்பிப்பான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் 20ஆம் ஜுஸுவிலே சிலந்தி வலையை குறித்து இன்ன அவ்ஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத், சிலந்தி தன்னுடைய வலையால் பின்னி தண்ணிலிருந்தே அது வெளிப்படுத்தி அந்த வலையின் மூலமாக அதிலே ஏற்படக்கூடிய ரிசுக்கை தனக்காக வீட்டை போன்று அமைத்து சிறந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதே போன்றுதான் மனித இனத்திற்கும் ஆண் பெண்ணுக்கும் குடும்பத்திற்கும் தாய் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் தங்குவதற்கும் மன நிம்மதிக்கும் ராஹத்தாக இருப்பதற்கும் பரக்கத்துக்கும் வீடு என்பது அவசியம். அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். மிக சிறந்த ஒரு நிஅமத், நாம் வாழ்வதற்காக வசிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த வீடு. அது சொந்த வீடாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும், அவன் நிம்மதி பெற வேண்டும், அவன் பயப்படக்கூடாது, சஞ்சலம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய செய்திகள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி இந்த துவாவை செய்வார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் தன்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. எப்பயுமே தௌபா தான் முதலிடம். அது சரியாயிருச்சுன்னா எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் மக்ஃபிர் தன்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக. வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, என் குடும்பத்தை, என் வீட்டை நீ விஸ்தீரணப்படுத்துவாயாக, விசாலமாக்குவாயாக. வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, என்னுடைய ரிஸ்கிலே நீ பரக்கத் செய்வாயாக என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பாவத்தை மன்னிப்பாயாக, என் குடும்பத்தை, என் வீட்டை நீ விசாலமாக்குவாயாக, என் ரிஸ்கிலே நீ பரக்கத் செய்வாயாக. இது அதிகமாக ஓதுவார்கள். அது மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்கள் வீடுகளிலே நாம் அமைதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அவர் எங்க வேணா போவார், பல வேலைகள், பல அலுவலக வேலைகள், சொந்தக்காரங்க வீடு, அங்க இங்க எங்க வேணா போவார். தன் வீட்டுக்கு வருகிற பொழுதுதான் அந்த நிம்மதியும் ராஹத்தும் ஓய்வும் இருக்கும். அதை அல்லாஹ் அங்கதான் வைத்திருக்கிறான். வல்லாஹு ஜஅல லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான், மின் புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே, சகனன், அமைதியை, பாதுகாப்பை, பரக்கத்தை, ரஹ்மத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். எனவே அந்த வீடுகளில் பரக்கத்து வர வேண்டும் என்று சொன்னால், ராஹத் வர வேண்டும் என்று சொன்னால், நம்ம வீடை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உருவப்படங்கள் இருக்கும் வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. இப்போ வீடை சுத்தமாக வைப்பது, நாம் சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைப்பது, குறிப்பாக வீட்டிலே ஒட்டடை இருந்தால் அதை கிளீன் பண்ணி வைப்பது. வீட்டில் ஒட்டடை இருந்து யாருமே அதை சரி செய்யாம, அதை அடைக்காம வைத்திருந்தால் பரக்கத் போய்விடும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. எனவே வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீடு ஷரியத்திற்கு
உட்பட்டதாக, மார்க்கத்திற்குட்பட்டதாக, ஹலாலான முறையில் குர்ஆன் ஓதக்கூடியதாக, தொழுகைகள் தொழக்கூடியதாக, திக்ர துவாக்கள் ஓதக்கூடிய பாக்கியமான ஈமானிய வீடா உங்கள் வீடு இஸ்லாமாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் ஷரியத்தும் ஈமானும் இஸ்லாமும் சொல்லித் தருகிறது. குர்ஆன் ஓத வேண்டும். பக்ரா சூராக்கள் ஓதுங்கள், உங்கள் வீட்டிலே இருந்து ஷைத்தான் விரட்டி அடிக்கப்படுவான் என்பதெல்லாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஹதீஸுகள். திக்ர மஜ்லிஸ் போன்று வைக்கலாம், குர்ஆன் மஜ்லிஸ்கள் போன்று வைக்கலாம். ஏதாவது ஒரு அமல்கள் தாலீம் படிக்கலாம், ஏதாவது ஒரு அமல்கள் உங்கள் வீட்டிலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் வீட்டிலே பொழிந்து கொண்டே இருக்கும், பரக்கத் கிடைத்து கொண்டே இருக்கும். யாருடைய வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ பைத்துல் ஹரீப், அது பால் அடைந்த வீட்டை போன்று ஆகிவிடுகிறது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நம் வீடுகள் தீன் சார்ந்து, மார்க்கம் சார்ந்து, ஈமானுடைய உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போல் நாம் வீட்டுக்குள் நுழைகிற பொழுது சில ஒழுக்கங்களை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறார். வீட்டுக்குள்ள போறீங்க, சலாம் சொல்லிட்டு நீங்க போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உங்கள் வீடு அல்லாம பிறருடைய எந்த வீடாக இருந்தாலும் நீங்கள் அனுமதி பெற்று உள்ளே நுழைய வேண்டும். உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் நுழைகிற பொழுது சில செய்கினையாவது இஷாராவாவது காண்பித்து நீங்கள் நுழைய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி மாலிக் இப்னு ஹக்கம், பள்ளிவாசல் ரொம்ப தூரமாக இருக்கு யார சொன்னா, எனக்கு வயசாயிருச்சு, நீங்க வீட்டில் வந்து ஒரு 2 ரக்காத் தொழுது கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நான் தொழுவ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு போய் எந்த இடத்துல நான் தொழுகணும்னு சொல்லுங்க, நீங்க எங்க விருப்பப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுது காமிச்சாங்க. அதற்கு பின்னால் அங்கிருந்து அவர் தொழ ஆரம்பித்தார். வீடுகளை தொழக்கூடிய இடமாக, திக்ரு செய்யக்கூடிய இடமாக, உங்களுக்கென்று தனியாக ஒரு அறையை ஒதுக்கி அந்த இடத்திலே அமல்கள் செய்யக்கூடிய வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில சஹாபிகள் அங்கே போய் அமல் செய்ய சொல்லி ஆர்வப்படுத்திட்டு வந்தாங்க. அதுக்குன்னு அவர் பள்ளிவாசல் வரமாட்டாருன்னு அல்ல, பள்ளிவாசலுக்கு வருவார். அப்ப இந்த மாதிரி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வீடுகளிலே பரக்கத் வரணும்னு சொன்னா குர்ஆன் ஓதணும், ஒட்டறைகளை கிளீன் பண்ணி வைக்கணும், வீடை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் சாப்பிட்ட அந்த பாத்திரங்களை கழுவி வைக்க வேண்டும், குர்ஆன் திலாவத்துகள் இருக்க வேண்டும், திக்ரு துவாக்கள் ஓதப்பட வேண்டும் என்பதெல்லாம் அழகாக நமக்கு கற்றுத்தந்த வழி நெறிமுறைகள். அதே போல ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், ஒருக்க 2 தடவை 3 தடவை நம்ம சலாம் சொல்லணும். அங்குள்ள காலிங் பெல்ல ஒருக்க 2 தடவை 3 தடவை அடிக்கலாம், அல்லது ஃபோனு ஒருக்க 2 தடவை 3 தடவை பண்ணலாம். தொடர்ந்து காலிங் பெல்லை அடிப்பதும் அல்லது கதவை தட்டுவதும் அந்த மனிதருக்கு நீங்கள் இடையூறை ஏற்படுத்தாதீர்கள் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். அழகான வழிகாட்டுதல் யோசித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்தில் யாருக்கும் டிஸ்டர்ப் வராமல் இருக்கிறதுக்காக சில வீடுகளில் சஹாபாக்கள் சென்றால் நகத்தை வச்சு தட்டுவாங்க, லைட்டா கேட்கும், தொந்தரவு கொடுக்கக்கூடாது, உங்கள் மூலமாக அவர் விரக்தி அடையக்கூடாது. போய் நிக்கிறீங்க, சலாம் சொல்றீங்க, பதில் வரவில்லை என்று சொன்னால் திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதைத்தான் அழகான வழிகாட்டுதலை குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்தாங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அதுகுல், நான் உள்ள வரலாமா அப்படின்னு சஅத் இப்னு உபாதா அவங்க வீட்டுல கேட்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் 3 தடவை சொல்றாங்க. அதுகுல், நான் வரலாமா? 3 தடவை சொன்னாங்க, எந்த பதிலும் வரல, திரும்பிட்டாங்க. சஅத் இப்னு உபாதா உள்ள இருந்து ஓடி வராரு. யார சொல்ல வீட்டுக்கு வாங்க. ஏப்பா நான் 3 தடவை சொன்ன, பதில் சொன்னேன், உன்கிட்ட இருந்து சலாம் சொன்ன, நீ பதிலே சொல்லியப்பா,
யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சலாம் சொல்லுவது எங்கள் வீட்டுக்கு பரக்கத். ஒவ்வொரு தடையும் நீங்கள் சலாம் சொன்னீர்கள், நானும் பதில் சொன்னேன். உங்களுடைய அந்த பரக்கத்தான வார்த்தைகளை கேட்கணும், அதன் மூலமா எங்கள் வீட்டுக்கு பரக்கத் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். எனவே நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அது துவா, உங்கள் மீது சாந்தியும் அமைதியும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் உண்டாகட்டும், அதுதான் அதோடைய பொருள். அப்போ உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகிற பொழுது சில செய்கையை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், என் தாய் வீட்டில் இருக்காங்க, என்னுடைய வீடு தானே, நான் உள்ளே போகிறேன், அப்பொழுது நான் அனுமதி பெற்று போக வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் தாய் தான் வீட்டில் இருக்கிறாள். வீடு என்பது அமைதியானது, ராஹத்தானது, பரக்கத்தானது. அவர்கள் கொஞ்சம் வீட்டிலே தங்களுடைய ஆடைகள் விலகி இருக்கலாம், அல்லது ராஹத்தா இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். எனவே நீ உள்ளே செல்கிற பொழுது சலாம் சொல்லு, அல்லது கணச்சிட்டாவது உள்ள போ அப்படின்னு என்பதாக அழகாக வழிகாட்டி தந்தார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்கள், 18 ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. தன் வீட்டுக்குள் இருந்தாலும் சரி, பிறர் வீட்டுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தாலும் சரி. காரணம், அங்கே வாசலிலே நிற்கிற பொழுது உங்கள் பார்வை உள்ளே பட்டுவிடும், அது மிகப்பெரிய ஒரு தீமையை, பாவத்தை ஏற்படுத்தி தந்துவிடும். எனவே நீங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பது குறித்தெல்லாம் ஹதீஸில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த விஷயங்கள். எனவே நம் வீடுகளை அல்லாஹ் சொன்னது போல அவன் அமைதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறான், ராகத்தை, பரக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதை குர்ஆன் ஓதக்கூடிய இடமாக, தொழுகும் இடமாக, ஹதீஸ்களை படிக்கும் இடமாக, அல்லது ஷரியத்திற்கு உட்பட்டு மார்க்கத்திற்கு உட்பட்ட ஹலாலான இடங்களாக நாம் ஆக்க வேண்டும் என்பதை தான் மறுபடியும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிற விஷயம். குர்ஆனிலே வேறொரு இடங்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான், வஜஅலு புயூத்தகும் கிப்லா, உங்கள் வீடுகளை நீங்கள் கிபுலாவாக ஆக்குங்கள் அப்படின்னா தொழுவ சொல்லுகிறார். உங்க வீட்டில் நீங்க தொழுவுங்க. ஃபர்லான தொழுகைகள் பொறுத்தவரை பள்ளிவாசல் நீங்கள் கட்டாயம் தொழுக வேண்டும். சுன்னத்தால் நஃபிலான தொழுகைகளை நீங்கள் வீட்டிலே தொழுக வேண்டும். அதுதான் பரக்கத். இல்லை நான் வீட்டுக்கு போனால் தொழ முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு தொழுதுக்கலாம் என்பதெல்லாம் ஷரியத்தில் நமக்காக அழகான வழிகாட்டுதலை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. நாம் தொழுகிற பொழுது, நாம் குர்ஆன் ஓதுகிற பொழுது, நாம் முஸல்லா விரித்து தொழுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளும் தமக்கு பின்னால் நின்று தொழுவார்கள். இங்கிருந்து தான் நாம் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படி தொழுகு, இப்படி தக்பீர் கட்டு, இப்படி துவா செய், நீங்கள் தொழுவீர்கள், உங்கள் மனைவி மக்களும் சேர்ந்து தொழுவார்கள். எனவே அந்த வீட்டிலே ரஹ்மத் என்பது கிடைக்கும், பரக்கத் என்பது கிடைக்கும், மன நிம்மதி என்பது கிடைக்கும் என்பதெல்லாம் ஷரியத் நமக்கு சொல்லி தருகிற சட்ட திட்டங்கள். அது மட்டுமல்ல, வலா தஜாலு மகாபிரஹும், உங்கள் வீடுகளை கபறுகளா நீங்க ஆக்கி விடாதீங்க. எதுவுமே இல்லை, திக்ர் இல்லை, துவா இல்லை, குர்ஆன் ஓதுதல் இல்லை, தொழுகை இல்லை, எந்த தீனுடைய வாசனையும் இல்லை, அப்படி உங்க வீட்டை நீங்க ஆக்கிடாதீங்க. அது பாலடைந்த வீட்டை போன்றதாக ஆகிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாகவும் சொல்லித்தராங்க. அப்ப இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நாம் பேணினோம் என்று சொன்னால், மேற்கூறப்பட்ட மார்க்கம் சொன்ன ஈமானான, இஸ்லாமான குர்ஆன், திக்ர், துவா, தொழுகை, அதே போன்று வீட்டை சுத்தமாக வைப்பது, ஒட்டடை அடிப்பது, பாத்திரங்களை கழுவி வைப்பது, மக்ரிப் பின்னாடி பாத்திரங்களை மூடி வைப்பது, நிறைய விஷயங்களை நம்ம சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லி அசால்ட்டா விட்டுருவோம். அதுல தான் பரக்கத்தை, ரஹ்மத்தை அல்லாஹ் நிரப்பமாக வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த துவா, அல்லாஹும்ம குஃபிர்லி தன்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, வவஸ்ஸிலி ஃபீ தாரி, என் குடும்பத்திலே, என் வீட்டிலே நீ பரக்கத்தை செய்வாயாக, வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, என் ரிஸ்கிலே நீ பரக்கத் செய்வாயாக. இந்த 3 துவாவையும் அதிகமாக ஓதிக்கொண்டே வாருங்கள். உங்கள் வீட்டிலேயே தீனுடைய சூழலை ஏற்படுத்துங்கள். வல்ல ரஹ்மான் மற்றற்ற பாக்கியங்களை, பரக்கத்துகளை, மன நிம்மதிகளை, ராகத்துகளை நமக்கு தருவான். ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. فلا جمعة فاسمعوا وأنصتوا رحمكم الله. يغفر الله لي ولكم ولجميع المؤمنين والمؤمنات.